தொலைக்காட்சியில் நண்பர்கள் ஆல்மோஸ்ட் 9 ஆண்டுகள் சுகாதாரத்தில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு எல்லா சங்கமும் அது கிடைச்சது. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இது ஏதோ நம்ம சொல்றதுக்காக இல்லை, மருத்துவ தலைநகரம் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டிலும் அதே மாதிரி குறிப்பா மெட்ராஸ் வந்து மருத்துவத்தின் சிகரம் அப்படின்னு சொல்றது. இந்த ஏரியா சவுத் ஏசியாவுக்குமே சவுத் ஈஸ்ட் ஏசியாவுக்குமே அப்படின்றது. அதே மாதிரி பல நாடுகள் வராங்க. இங்க ஒரு மருத்துவமனை உள்ள போய் பார்த்தாதான் இம்பார்ட்டன்ஸ் செய்யும். அந்த வகையில தான் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவா ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்டெரிக் சென்டர் அப்படின்னு தொடங்கினது ரொம்பவே ஒரு பாராட்டுக்குரியது. பல இதுல நீங்க பாத்தீங்கன்னா டிசீஸ் நம்ம வந்து தாய்ப்பால் இறப்புகள் ரொம்ப கம்மியாயிடும். ஒரு காலத்துல வந்து 100க்கு மேற்பட்ட ஒரு லட்சத்து இறப்பு நிறைய மாறி 35 கீழே வந்தது. அது மட்டும் இல்லாம இன்ஃபென்ட் மார்டாலிட்டின்னு சொல்லுவோம், அதுலயும் நம்ம வந்து 12 வந்திருக்கோம். நியோநாட்டல்ல கம்மியா இருக்கணும். இது தனியார் மட்டும் இல்ல, அரசு மருத்துவர்கள் எல்லாரோட மக்களையும் கூட வந்தது. அதே நேரத்தில் ஒரு கண்ணு தாய் செய்யலாம், இன்னொரு கண் வந்து நோய். அந்த நோய்கள் என்ன சாதாரண நோய்கள் எல்லா இடத்துலயும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. பட் இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் கேர் இல்லையா, குறிப்பா இந்த சிறு பிள்ளைகள் பிறந்த பழக அது 12 வயசு இருக்கும்போது அதுதான் வந்து ஆக்சஸ் இல்லாம ஞாபகம். தமிழ்நாட்டில் வந்து இந்த ஒரு லோவஸ்ட் தனியாரோட வசதிகளும் பயன்படுத்தும் வகையில முதலமைச்சர் காப்பீடு திட்டம் இருக்கிறதுனால பல வேலை எளிய மக்கள் இதை பயன்படுத்த. இன்னொரு முக்கியமானது நம்மளோட மிக முக்கியமான HR மருத்துவர்கள், வல்லுநர்கள். அது மட்டும் இல்லாம மருத்துவ ஆபரேஷன் அது மட்டும் நர்ஸ் நல்ல குவாலிஃபைடா இருக்கணும், லேப் டெக்னீஷியன்ஸ் இருக்கணும். அந்த வகையில தான் இந்த ரெயின்போ மருத்துவமனை ரொம்ப சிறப்பா இந்த மாதிரி ஒரு பீடியாட்ரிக் கேஸ்ட்ரோஎன்டெரிக் டெடிகேட்டடா பார்த்தா ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏன் இது முக்கியம் அப்படின்றதுதான் நான் சொல்றேன். எப்பவுமே விழிப்புணர்வு குடிச்சுக்கணும், தடுப்பூசியா இருக்கிறது இல்லாததும். ஆனா விழிப்புணர்வு மக்கள் நோயை பொறுத்தவரை நிறைய பேர் உத்தேசம் நம்ம குழந்தைகளுக்கு பெரிய சொல்லியிருக்காங்க. குழந்தை படுத்துற எந்த வழியும் இல்லைங்க, டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் பண்ணணும். அந்த மாதிரி அந்த வசதிகள் ஒரு எண்ட் வந்தா பிகினிங் டு எண்ட் வசதிகள் கொண்டு வந்ததுக்கு நான் பாராட்டுறேன். குறிப்பா இந்த இடத்துல நிறைய பேர் பண்ணிடுறாங்க. ஏதோ லிவர் தான் இப்போ வந்து ஒரு குடிகார மட்டும் இல்லைங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல்னால யங்ஸ்டர்ஸ்க்குமே வருது. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தேவையான அப்ரோப்ரியேட் ட்ரீட்மெண்ட், அதுக்குன்னு டெடிகேட்டட் பீடியாட்ரிக் ICU இருக்கட்டும், அட்வான்ஸ் எண்டோஸ்கோபி நம்ம கூறியும் காட்டி நாங்கள் நானே ஒரு கால்நடை மருத்துவருங்க. மேற்படி கால்நடை பண்ணி எனக்கு எவ்வளவு டிஃபிகல்ட் டு ஹேண்டில் பேசாது, ஹேண்டில் பண்றது டஃப். அதோட டஃப் தான் மனிதர்கள் என்ன பர்டிகுலர் குழந்தைக்கு அந்த இன்னும் அவேர்னஸ் அதிகமாகணும், அந்த ஹேண்டில் பண்ணணும். அதற்கான காம்ப்ளெக்ஸ் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் இமேஜிங் டெய்லர்ட் டு பீடியாட்ரிக் நீட்ஸ். அதே மாதிரி கவுன்சிலிங், நியூட்ரிஷனல், சைக்காலஜிக்கல், பிசியோதெரபி. நான் இங்கே கேட்டேன், நம்ம ட்ரீட்மெண்ட்டுங்க நோய் தடுப்பு இங்கதான் பக்கத்துல கிங்ஸ் இன்ஸ்டிடியூட் இருக்கு. நோய் தடுப்புக்கு பேர் கொடுத்து கிங் பேர்ல ரசல் உருவாக்கணும். ரசல் தான் முதல் டாக்டர் பப்ளிகேஷன். ஆனா இப்ப நோய் தடுப்புல இருந்து வெல்னஸ், நம்ம வந்து ஹெல்த் வந்து பாதுகாக்கணும், வெல்னஸ் கன்செப்ட் வந்துருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கவுன்சிலிங், நியூட்ரிஷன் எல்லா ஆஸ்பெக்டும் பண்ணணும். That facilities are advanced protocols are there, infection control practices are one of the best, and outcome based monitoring நம்ம கண் முன்னாடியே பார்க்கணும். எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா குணமான பேஷண்டே இருக்காங்க. That's the best example. Rather than telling I have this facility, showing the thing. So most important is my complicated தெரியும். இந்தியாவிலே நம்மளுடைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல தமிழ்நாடு தான் இருக்கு. மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக மோஸ்ட் ஆஃப் தி புரோட்டோகால்ஸ் have been developed in Tamil starting from 1995 onward. So அந்த மாதிரி இருக்கும்போது they require multidisciplinary support. அதுக்கு தேவையான அனைத்து துறை மருத்துவர்களும் இங்க இருக்கணும். அதை டாக்டர் ரெட்டி being a regional person, a zonal person, he has ensured that. Then again, it involves counselors, nutritionists, surgeons, intensivists, hepatologists, and to provide holistic care. முழுமையான கேர்னா இல்லையா, அதுக்குன்னு முன்னாடி வெளியில் வரக்கூடாது. பேரண்ட்ஸ் ஒரு அச்சம், ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி,
என்ன நடக்குமோ அதுக்கு இந்த ஒரு அஷூரன்ஸுக்கான இடமா இதை மாறி இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மற்றொரு நான் டெலிவரி டைம்ல சொன்னீங்க, நம்ம ஐஓஜி ஐசிஹெச் சைல்ட் கேருக்கும் கேஜி ஹாஸ்பிட்டல் மற்றும் அரசு மருத்துவருக்கு இணையாக வசதிகள் எல்லாம் தேடி பாராட்டப்படுது. அதே நேரத்தில் பலர் தனியார் கருப்பும் போது அனைத்து வசதிகளும் இருக்கணும், ஸ்டேட் அவார்ட் இருக்கணும்ன்றது இங்க இருக்கு. அதனால டெலிவரிக்கு போன் பண்ணி பல இடத்துல இருந்து அட்மிஷன் வாங்கி கொடுக்கணும்னு கேட்கறாங்க. பட் அதுக்கு முன்னாடி இல்ல அறிகுறிகள் இவங்களால கண்டுபிடிச்சு முன்னாடியே ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கான வசதிகள் மருத்துவத்துறையில இருக்கு. அதை நம்மளால கொண்டு போக முடியுது. டெக்னாலஜி அண்ட் இன்னோவேஷன் இப்ப ஏஐ வரைக்கும் வந்ததுங்க. அதை நம்ம பயன்படுத்துறதுக்கான வசதிகள் இருக்கணும், ஆம்பியன்ஸ் இருக்கணும். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். இயர்ஸ் இன் ஹெல்த் அண்ட் ஹாஸ்பிட்டல் சீன் க்ரூஷியல் டைம்லி பீடியாட்ரிக் கேர் எவ்வளவு பேர் நம்மளால காப்பாற்ற முடிஞ்சதுக்கான காரணம் பீடியாட்ரிக் மருத்துவர்கள். அது மட்டும் இல்லாம கோவிட் பேண்டமிக் இருக்கட்டும், டெங்கி நான் நிறைய பேர் இருப்பட்டாங்க மறந்துறாங்க டெங்கு, அதுலயும் நம்ம பீடியாட்ரிக் கேர் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சென்டர்ஸ் அந்த கேப் நமக்கு உள்ள இடைவெளியை பண்றாங்க. I congratulate Rainbow Children's Hospital for this far-sighted initiative. ஏன்னா இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் மூணாவது அங்க போட்டோன்ற மாதிரி இல்லாம end to end வசதிகளோடு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. Clinical team is highly qualified with wisdom, great success in delivering virtual pediatric care. Most importantly, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தை பயன்படுத்தி தேவையான உங்களோட ஏழை மக்களுக்கும் நீங்க பண்றீங்க, அதை தொடர்ந்து பண்றீங்க. This advanced pediatric gastro and liver center will surely become of hope for thousands of children and families, not just in Tamil Nadu but across South India. Thank you once again for this.